என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலமுண்டு என்று அப்போஸ்தலர் பவுல் சற்று வயதானவராகவும் பலவீனங்களுடனும் ரோமாபுரி சிறையில் ரோம அரசின் தீர்ப்புக்காக காத்திருக்கும் போது அவர் பிலிப்பியருக்கு எழுதும் கடிதத்தில் இப்படி குறிப்பிடுகின்றார். சோர்வுகள், பலவீனங்கள், எதிர்ப்புகள் நடுவிலும் நம்மை சரீரத்திலும் ஆத்துமத்திலும் பலப்படுத்துகிறவர் நம் தேவன். இதற்கு மூல காரணம் கிறிஸ்துவின் மரணமே. அவர் மரணத்தின் மூலமாய் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் பரிசுத்த ஆவியினாலே அற்புதமாய் பிறந்தது போல நாமும் ஆவியின் வல்லமையினால் மறுபடியும் பிறக்கிறோம். இதன் பின் இரட்சகருடைய ஜீவிய மாதிரியை பின்பற்றும் ஆவலும் அவரது போதனைகளின்படி நடக்கும் பலமும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக பிழைக்கும் பாக்கியமும் கிடைக்கிறது. அநேக பரிசுத்தவான்களுடைய அனுபவம் கூட இதுவே. ஆண்டுடைய பூலோக ஜீவியம் அவர் பிறப்பிலிருந்து தொடங்கி சிலுவையில் முடிகிறது. நமது ஜீவியமோ அவர் சிலுவையில் ஆரம்பித்து அவரது கிரியைகளை நோக்குகிறது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிலுவையை தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் மாதிரிப்படி நடந்து அவரது மலைப்பிரசங்கத்தை மட்டும் கை கொண்டு மோட்சக்கரை சேரலாம் என நினைப்பது சுத்த தவறு என்பதை உணர்ந்து கொள்ள வாழ்த்துக்கள்.